ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. நோய்கள் தீர ஒரு அதிசயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாங்களா? சிவபெருமானியே குருவாய் ஏற்று தன் யோக சக்தியால் திருநீர் மூலம் பலாயிரக்கணக்கான மக்களோட பிரச்சனைகளையும் நோய்களையும் தீர்த்து வந்தவங்க தான் அம்மணி அம்மா. சரிங்களா? இந்த அம்மணி அம்மா வடக்கு கோபுரம், திருவண்ணாமலையில் உள்ள வடக்கு கோபுரத்தை விதியின் பேரால் கட்டி முடித்தவர் தான் இந்த அம்மணி அம்மா. இன்னமும் அந்த வடக்கு கோபுரத்து பேர் அம்மணி அம்மா தான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம இவரது ஜீவசமாதி திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது 8வது லிங்கமான ஈசானிய லிங்கத்தில் அவரோட ஜீவசமாதி இன்னமும் இருக்குது. கிரிவலம் போனோம்னா 8வது ஈசானிய லிங்கம் அப்படின்னு அந்த இடத்துல அம்மணி அம்மாவோட ஜீவசமாதி அங்கே இருக்குது. இன்னமும் அங்கே திருநீர் பிரசாதமாக தராங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட நோயும் தீரும், கவலைகள் தீரும், மனக்குழப்பங்கள் தீரும். சரிங்களா? இன்னமும் அந்த ஜீவசமாதிக்கு போனால் அதனுடைய ஆத்மாத்மான அந்த உணர்வை உங்களால் உணர முடியும். அந்த அம்மணி அம்மா அங்கே இருக்கிற ஆத்மாத்மான ஜீவசமாதியில் இருக்கிற அந்த உணர்வை உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக கிரிவலம் போகிறவங்க அம்மணி அம்மா ஜீவசமாதிக்கு போய் அதை தரிசித்துட்டு வாங்க. நல்ல ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.